ஓம் கங்கணபதியே நமக. குரு தேவாய நமக. குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பாக ஆராய்ச்சி செய்து எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வருடம் குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி தமிழ் சித்திரை 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகிய மேசத்தில் இருந்து 7ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதுவும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேருக்கு நேரான 7ஆம் இடத்திலேயே அமர்வதால் அமோகமான பலன்கள் ஏற்பட காத்திருக்கின்றன. இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய வேலையில் பலவிதமான தொந்தரவுகளையும் வேலை மாற்றத்தையும் கொடுத்து கொண்டிருந்தார். சிலருக்கு உடல் ரீதியான உபாதைகளையும் கொடுத்து பயமுறுத்தி வந்தார். இனி அந்த கவலையெல்லாம் காணாமல் போகும். சரி, குரு பகவான் தரப்போகும் பலன்களை இப்போது பார்க்கலாம் வாங்க. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடங்களுக்கு அதிபதியாக விளங்கும் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருவதால் குரு பகவானின் 7ஆம் பார்வையால் உங்கள் ராசி வலுவடைகிறது. இதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். காதலில் வெற்றி கிடைக்கும். விரும்பிய நபரையே பெற்றோரின் ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். பெரியோர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும். வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடலும் மனமும் இணைந்து செயல்படும். செய்யும் எல்லா காரியங்களிலும் சுலபமாக வெற்றி கிட்டும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் உள்ள இடம் தெரிய வரும். ஏனென்றால் குரு பகவான் 5ஆம் இட காரகத்தை வலுவாக செய்வதால் குலதெய்வம் உங்களை தேடி வரும். தெய்வ அனுகிரகம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் அது உடனடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதை நீங்கள் அதிசயம் என்றுதான் சொல்வீர்கள். பணத்தட்டுப்பாடு நீங்கும். பொருளாதாரத்தில் இனி சிறந்து விளங்குவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதுவரை எந்த விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் குழம்பிக் கொண்டிருந்த மனம் தெளிவடையும். மனதில் தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகும். பிரபஞ்சத்தை பற்றிய பல ரகசியங்கள் மனதில் தோன்றி மறையும். மகான்கள், சித்தர்கள் போன்றவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுபோன்ற சித்தர்கள், மகான்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பார்கள். தொழிலில் கூட்டாளிகளால் நன்மை உண்டாகும். சமுதாயத்தில் பெயர் புகழ் பெரும் அமைப்பு உண்டாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய மகரத்தை தன் 9ஆம் பார்வையால் பலமடைய செய்கிறார். இதனால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டாகும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் எந்த நேரத்திலும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். ENT சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து முழுமையாக குணமடைவீர்கள். IT மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆகியவை உண்டாகும். தொழிலில் நல்ல வளர்ச்சி, லாபம் ஆகியவை உண்டாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கன்னியை தனது 5ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரனவையும். விருப்பப்பட்டவரையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபடுவீர்கள். விருச்சிக ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, திருமணம் கைகூடுவது, அரசாங்க வேலைவாய்ப்பு, தெய்வ அனுகூலம் ஆகியவை கிடைக்கும். தொழில் கூட்டாளிகளால் நன்மை உண்டாகும். குல தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். அனுசம் நட்சத்திரம். நண்பர்களால் நன்மை உண்டாகும். அண்டை அயலார் வீட்டார்களின் ஆதரவும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். தாய் மற்றும் தாய்வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவது, அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் ஆகியவை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பெறும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து ஆகியவை கிடைக்கும். திருமணம் கைகூடும். கேட்டை நட்சத்திரம். தெய்வீக அருள் முழுமையாக கிடைக்கும். நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய உடல் வலிமை, மன வலிமை உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் வந்து சேர்வர். மனம் தெளிவடையும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். சொந்த தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். சமூகத்தில் அந்தஸ்து, மரியாதை ஆகியவை அதிகரிக்கும். குரு பகவான் மேலும் நல்ல பலன்களை வழங்க செய்ய வேண்டிய வழிபாட்டினை இப்போது பார்க்கலாம். வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு 3 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் குரு பகவான் மேலும் நல்ல நல்ல பலன்களை வாரி வழங்குவார். நன்றி, வணக்கம்.